செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கல்லறை இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்வதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. கேளம்பாக்கம் ஊராட்சியில் சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்பட்ட அரசு இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறும் பாதிக்கப்பட்ட மக்கள் கல்லறை தோட்டத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இடத்திலே சுமார் 55 வருடங்களாக இந்த ஒருங்கிணைந்த திருச்சபைகளுடைய மக்களை அடக்கம் செய்து கொண்டு வருகிறோம். 55 வருடங்களாக 2 தலைவர்கள் எங்களுக்கு கிராம சபையிலே தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். 2014 ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்கள் இந்த இடத்தை தொடர்ந்து நீங்கள் கிறிஸ்துவ சபைகள் பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் தீர்மானம் போட்டுக் கொடுக்கிறோம் என்று தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய ராணி எல்லப்பன் அவர்கள் 2023 அவரும் ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார். 2 தீர்மானங்கள் இருக்கிறது. 55 வருடங்களாக இந்த இடத்திலே மரித்தவர்களை நாங்கள் அடக்கம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்திலே ஆக்கிரமிப்பு செய்து சுமார் 30 சென்ட் ஆக்கிரமிப்பு செய்து அதிலே அவர் வேலி அமைத்து வீடு கட்டி இருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கல்லறை இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்வதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. கேளம்பாக்கம் ஊராட்சியில் சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்பட்ட அரசு இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறும் பாதிக்கப்பட்ட மக்கள் கல்லறை தோட்டத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இடத்திலே சுமார் 55 வருடங்களாக இந்த ஒருங்கிணைந்த திருச்சபைகளுடைய மக்களை அடக்கம் செய்து கொண்டு வருகிறோம். 55 வருடங்களாக 2 தலைவர்கள் எங்களுக்கு கிராம சபையிலே தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். 2014 ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்கள் இந்த இடத்தை தொடர்ந்து நீங்கள் கிறிஸ்துவ சபைகள் பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் தீர்மானம் போட்டுக் கொடுக்கிறோம் என்று தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய ராணி எல்லப்பன் அவர்கள் 2023 அவரும் ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்திருக்கிறார். 2 தீர்மானங்கள் இருக்கிறது. 55 வருடங்களாக இந்த இடத்திலே மரித்தவர்களை நாங்கள் அடக்கம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்திலே ஆக்கிரமிப்பு செய்து சுமார் 30 சென்ட் ஆக்கிரமிப்பு செய்து அதிலே அவர் வேலி அமைத்து வீடு கட்டி இருக்கிறார்.